என் பேர் தாமஸ். நான் இன்றைக்கி சொல்ல போகிறது என்னென்னா, ப்ரோப் ட்ரேடிங் அப்படின்னுச்சுன்னா என்ன அப்படின்றத பற்றி சொல்ல போகிறேன். ஒரு ஷார்ட்ஸ் தான் இது. இதை பற்றி ஒரு முழு வீடியோ இன்றைக்கி நான் யூடியூப்பில் அப்லோட் பண்ணுவேன். அதுக்குரிய ஒரு சின்ன ஒரு ஷார்ட்ஸ் தான். அந்த ஷார்ட்ஸில் ஒரே ஒரு விஷயத்தை மட்டும் அதில் இருக்கிற ஒரு ஷார்ட்டாக சொல்லலாம் அப்படின்றதுக்காக இந்த வீடியோ. அதாவது ப்ராப் ட்ரேடிங் அப்படின்றது என்ன அப்படின்னுச்சுன்னா, உங்ககிட்ட ஃபண்டு இல்லாதப்ப கம்பெனி உங்களுக்கு ஃபண்டு தருவாங்க. அந்த ஃபண்டை வச்சு நீங்கள் ட்ரேட் பண்ணணும். அதில் வர லாபத்தில் 80% உங்களுக்கு கொடுத்துருவாங்க. 20% அவங்க எடுத்துக்குவாங்க. இது கம்பெனி இந்த ப்ராஃபிட் ஷேரிங் மாறும். ஸோ இந்த கம்பெனியில் சேர்ந்து நீங்கள் ட்ரேட் பண்ணோம் அப்படின்னாச்சுன்னா, அவங்க 2 விதமான சேலஞ்சு இது பண்ணுவாங்க. 2 லெவல் சேலஞ்சு. சில இதில் ஒரு லெவல் சேலஞ்சு கூட இருக்கும். அந்த சேலஞ்சை நீங்கள் பாஸ் பண்ணணும். அந்த சேலஞ்சு என்ன அப்படின்னாச்சுன்னா, அவங்க உங்கள்கிட்ட ஒரு ஃபண்டு தருவாங்க. ஸ்டிமுலேட்டட் ஃபண்டு. அது ஸ்டிமுலேட்டட் என்விரான்மெண்ட்டில் நீங்கள் ட்ரேட் பண்ணணும். பண்ணுறப்ப 10% ப்ராஃபிட் எடுத்து காட்டணும். அதே நேரத்தில் அந்த ப்ராஃபிட் எடுக்கிறதுக்கு குறைந்தபட்சம் 4 நாளாவது நீங்கள் எடுத்துருக்கணும். சீக்கிரமாக எடுத்தீங்க அப்படின்னாச்சுன்னா ரிஜெக்டட் நீங்கள். அதே போல் மேக்ஸிமம் லாஸ் 5%க்கு மேலே போகக்கூடாது. அதையும் அவங்க அந்த ஃபிக்ஸ் பண்ணியிருப்பாங்க. இதெல்லாம் சிம்பிளான ரூல் தான். ஈஸியாக பாஸ் பண்ணிடலாம். ஆனால் அதில் இருக்கிற ஒரு சிக்கலான ஒரு விஷயம் என்ன அப்படின்னாச்சுன்னா, கன்சிஸ்டன்சி ரூலு. கன்சிஸ்டன்சி ரூல் அப்படின்னாச்சுன்னா என்ன அப்படின்னாச்சுன்னா, ஃபஸ்ட்டு டே நீங்கள் ஒரு சம்பாதிக்கிறீங்க. அது ஒரு 100 ரூபா சம்பாதிக்கிறீங்கன்னு வச்சுங்க ஃபஸ்ட்டு டே. செகண்ட் டே நீங்கள் 500 சம்பாதிக்கிறீங்க. இப்போ எவ்வளோ ஆச்சு? 100, 500, 600 ஆச்சு. தேர்ட் டே நீங்கள் ஒரு 400 சம்பாதிக்கிறீங்க. 1000 ஆச்சு. ஃபோர்த் டே நீங்கள் 1000 ருபீஸ் சம்பாதிக்கிறீங்க. 8000 ஆகிடுச்சு. 2000 ஆகிடுச்சு. இப்போ டோட்டலாக நீங்கள் 2000 ப்ராஃபிட் பண்ணியிருக்கிறீங்க. ஆனால் இந்த 4 நாளில் நீங்கள் அதிகபட்சமாக சம்பாரிச்சது 1000 ருபீஸ் சம்பாரிச்சிருக்கிறீங்க. அப்போ இந்த கன்சிஸ்டன்சி ரூல் எப்படி கனெக்ட் பண்ணுவாங்க அப்படின்னாச்சுன்னா, அதிகமாக சம்பாரிச்சதை மேலே போட்டுருவாங்க. அதாவது 1000 டிவைடட் பை டோட்டலாக எடுத்த லாபம் 2000. அப்போ 1000 டிவைடட் பை 2000 போட்டாங்க அப்படின்னாச்சுன்னா உங்களுக்கு 0.5 வரும். பர்சன்டேஜ் பார்த்தா 50% வரும். ஆனால் அவங்க வச்சுருக்கிற ரூல் என்னென்னா, இந்த கன்சிஸ்டன்சி 35%க்கு கீழே இருக்கணும் அப்படின்றது அவங்களுடைய ரூலாக இருக்கும். எதுக்காக இதை வச்சுருக்கிறாங்க அப்படின்னாச்சுன்னா, நீங்கள் ஒரு நாளில் கம்மியாகவும் ஒரு நாளில் அதிகமாகவும் லாபம் எடுத்தீங்க அப்படின்னாச்சுன்னா, நீங்கள் ஒரு சரியான ப்ரொஃபஷனல் ட்ரேடர் கிடையாது. நீங்கள் ஒரு கேம்ப்ளர் அப்படின்றது அவங்களுடைய கணிப்பு. அதனால் அவங்க உங்ககிட்ட ஃபண்டு தரமாட்டாங்க. நீங்கள் அந்த டெஸ்ட்டில் ஃபெயில் ஆகிடுவீங்க. ஸோ இதை பற்றிய ஒரு டீட்டெயிலான வீடியோ நான் அப்லோட் பண்ணுவேன். அதை பாருங்கள். அதில் ரொம்ப கிளியராக இருக்கும். நன்றி.